உடனடியாக காங்கிரஸ்காரங்களே அவங்களுடைய சிலையை காலகாலமாக இருந்த சிலையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு காந்தியோட சிலையோ இல்லை ராஜாஜியினுடைய சிலையோ வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. இங்கே ஈவேரா சிலை வந்தது தான் பிரச்சனை. ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார், ஐயா இது நீதிமன்ற உத்தரவு நீங்கள் அமுல்படுத்தி ஆகணும், இல்லைன்னு சொன்னால் உங்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வரும் அப்படின்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஐ வில் ஃபேஸ் இட் அப்படிங்கிறார். பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐயா எங்கெல்லாம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், வாண்டடாக நாங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கணும்னு எங்கள் நோக்கம் இல்லை அப்படின்னு காலில் விழாத குறையாக கதறாங்க நீதிமன்றத்தில். ஆகையினால இந்த அஃபிடவிட் சரியில்லை, அவர் போட்டது வாண்டடாக வேண்டுமென்றே அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற உணர்வோடு இல்லை, பார்த்துக்கலாம் கோர்ட் அப்படின்ற மாதிரியான தான் போகுது. அதனால் கலெக்டர் ஆஜராகணும்னு நேத்திக்கு ஆஜராக சொல்கிறார். அதனால் இது மாதிரி ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து கதறாத குறையாக நேத்திக்கு கலெக்டர் போய் நீ அன்னைக்கு விளக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு 5 பேர், நான் சொல்கிற 5 பேர், இந்த வழக்குதாரர்கள் யாரெல்லாம் மனுதாரர்களோ அந்த 5 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் மேலே எங்கே தீபத்தூண் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுவான். அந்த பூஜையை கூட இருந்து நடத்தி கூட்டிகிட்டு வான், முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீதிமன்றத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ நீதி அரசரை, குறிப்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு போன பிறகு மேல்முறையீட்டில் இருந்த 2 நீதிபதிகள், இவங்க 3 பேரையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படியெல்லாம் சொல்லி பேசினதுக்கு அவங்களுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிச்சாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்து, ரகுபதி அப்படி பேசினதுனால நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஒரு சட்ட அமைச்சருக்கு இது கூட தெரியல, ஒரு அடிப்படை புரிதல் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. பூர்ணச்சந்திரனுடைய மனைவி கிட்ட அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அது எவ்வளவு முக்கியமான வார்த்தைக்கு பாருங்க. உங்களுடைய அப்பா இனிமே நான் தான், உன் குழந்தைகளை படிக்க வைக்கிறது உன்னுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் இருக்காரு, நான் தான் அப்பா அப்பான்னு சும்மா சொல்லிட்டு போறாரு. அடுத்த 5 ஆண்டுகள் ஏதாவது தவறி வந்துட்டாங்கன்னா நிச்சயமா வரமாட்டாங்க. அப்படி ஏதாவது தவறி வந்தா நாளைக்கு வழிபாடு பண்றதுக்கு கூட, சாமியை வணங்குறதுக்கு கூட நீ கையெடுத்து கும்பிடலாமா இல்லையான்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர், மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கோவை காந்திபுரத்தில் விநாயகர் கோயிலுக்கு எதிராகவே அரசனுடைய அனுமதிக்கு மாறாக அந்த இடத்துல ஒரு ஈவேராவின் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இதில் முன்னாடி ராஜாஜியினுடைய சிலை இருந்தது, அதை அகற்றிவிட்டு இப்போ ஈவேராவின் சிலை அந்த இடத்துல புதிதாக முளைத்திருக்கிறது. இது நிறையா இந்து அமைப்புகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கு. உடனடியாக அதை நீக்கணும், இந்து முன்னணியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? நாங்கள் அரசு எடுக்கணும்னு எதிர்பார்க்குற நடவடிக்கை என்னவாக இருக்கணும்னு சொன்னால், நேத்திக்கு முந்தின நாள் இந்த செய்தி சம்பவம் நடந்த உடனே நாம் நேத்திக்கு உடனடியாக புகார் கொடுத்துருக்கோம். அதாவது நீதிமன்ற அனுமதி இல்லாமல், நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஏற்கனவே தீர்ப்பில் பொது இடங்களில் சிலை வைக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் புதுசாக எந்த இடத்துலையும் பொது இடங்களில் சிலை வைக்கக்கூடாது, அதே மாதிரி அரசியல் கட்சியினுடைய கொடிக்கம்பமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நீதிமன்ற உத்தரவு. ஆனால் திடீர்னு அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த சிலையை, அங்கே இருந்த லக்ஷ்மி மில்ஸ், அந்த லக்ஷ்மி மில்ஸ்காரங்க அவங்க வச்சுருந்த அந்த ராஜாஜி சிலையை அவங்க உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அவங்க உள்ளே கொண்டு போன பிறகு அந்த இடம் காலி ஆயிடுச்சு. காலி ஆடணுன்னு ராத்திரியோட ராத்திரியாக திருட்டுத்தனமாக அங்கே ஈவேரா சிலையை கொண்டு வைக்கிறாங்க. பக்கத்துலேயே நம்முடைய கோவில் இருக்குது, ஏற்கனவே அங்கே பிள்ளையார் கோவில் இருக்குது, ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோவில் வாசலில் அந்த ஈவேரா சிலையை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்கிறதே அங்கேயே அதை எடுக்கணும்னு பல கட்டமாக தொடர்ந்து போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கான எதிர்வினைகள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ராத்திரியோட ராத்திரியாக திருட்டுத்தனமாக கொண்டு வச்சதை அதை அகற்றணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வேண்டுகோள். அது யார் இந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா நீதிமன்ற உத்தரவு, ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு சாதகமான அல்ல அவர்களுடைய கொள்கை தலைவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் யாரையாவது அவங்க எங்கே வேணால் வச்சுக்கலாம் அவங்களுடைய இடத்துல.
பொது இடத்துல வைப்பதற்கு அனுமதி இல்லை, அது கூடாதுங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து காந்தியினுடைய பெயரை நீக்கிவிட்டது, காந்திக்கு வந்து அவமதிப்பை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு திமுக, காங்கிரஸ் எல்லாமே வந்து நிறைய போராட்டங்களையும் அவங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் காந்திபுரம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல காந்தியினுடைய சிலை இருக்கணும், இல்லை ராஜாஜியினுடைய சிலை இருக்கிறதே பெருமை அப்படின்னு சொல்லியிருந்த இடத்துல அந்த சிலையை அகற்றி விட்டு இந்த சிலையை வைத்திருக்கிறாங்க. ஆனால் எந்த கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அதாம்மா, இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் காரணம் கிடையாது. காந்தி மேலே இருக்கிறதுனால அன்பின் காரணமாக காந்திபுரம்னு பேர் வந்திருக்கா, இல்லை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும், அதை பாதுகாக்கணும். ராஜாஜி இவங்களுடைய கட்சித் தலைவர், காங்கிரஸினுடைய கட்சித் தலைவர், முதல் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல், அவருடைய சிலையை ஏன் எடுத்தீங்க? அப்படி இல்லையா, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்களா? அந்த லக்ஷ்மி மில்ஸ்காரங்க தான் வச்சாங்க, அவங்களே எடுத்துட்டாங்கன்னா உடனடியாக காங்கிரஸ்காரங்களே அவங்களுடைய சிலையை, காலகாலமாக இருந்த சிலையை நீங்கள் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு காந்தியோட சிலையோ இல்லை வந்து ராஜாஜியினுடைய சிலையோ வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இங்கே ஈவேரா சிலை வந்தது தான் பிரச்சனை. கடவுள் மறுப்பாளர், கடவுளை வந்து அதுவும் இந்து கடவுள்களை அவர் காலம் வாழும் வரைக்கும் தொடர்ந்து இந்து கடவுள்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய சிலையை அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பது அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் நாம் இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் பெருசாக இவங்களுக்கெல்லாம் எந்த அக்கறையோ, திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு அக்கறை இருக்கான்னா அதெல்லாம் ஒரு அக்கறையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவங்களுக்கு காந்தி மேலே ஏதாவது அக்கறை இருக்கான்னா இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு காந்தி பேரில் அரசியல் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பேரை தூக்கிட்டீங்கன்னு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இவங்களுக்கு காந்தி மேலே அக்கறை கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸ் ஆரம்பித்த காந்தி வளர்த்த காங்கிரஸ் இல்லை, இது இத்தாலியினுடைய சோனியா காங்கிரஸ். அதனால் இவங்களுக்கு காந்தி மேலேயோ காங்கிரஸ் கட்சி மேலேயோ காங்கிரஸினுடைய பழைய தலைவர்கள் மேலேயோ அவங்களுக்கு எதுவும் நம்பிக்கையும் கிடையாது. அவர்கள் அதை வந்து போற்றுறதும் என்னைக்கும் கிடையாது. கண்டிப்பாக சார். எனக்கு இதே போல் நம்ம வந்து ஏற்கனவே வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இதில் முக்கியமாக வந்து 5 பேர் கொண்ட ஒரு 5 பேர் மட்டும் போய் இன்னைக்கு பூஜை செய்துவிட்டு வந்தால், அதுக்கு அனுமதி கொடுத்தால் இந்த வழக்கை இறுதியாக முடித்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் GR சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு எனக்கும் வந்து நான் வந்து உடனடியாக முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. இதில் என்ன மாதிரியான முடிவு வரும், என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு. நீதிமன்றம் கொடுத்த ஆணைய உத்தரவை அதை அமுல்படுத்த வேண்டிய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர், கமிஷனர், இவங்க நீதிமன்றம் சொல்கிறத அதை அமுல்படுத்தணும். ஜுடிஷியரி என்ன சொல்லுதோ அதை அமுல்படுத்துறதுக்காக தான் அதிகாரிகள். அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தவறு. அது தவறுங்கிறதுனால தான் இந்த இடத்துல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. யாரெல்லாம் அதில்ன்னு சொன்னால் HRNCயினுடைய EO, அதே மாதிரி கமிஷனர், கலெக்டர், இவங்கெல்லாம் அதில் வராங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த அஃபிடவிட்டில் கமிஷனர் ஃபைல் பண்ண அஃபிடவிட்டாக இருக்கலாம், EO ஃபைல் பண்ண அஃபிடவிட்டாக இருக்கலாம். இந்த அஃபிடவிட்லலாம் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து வாண்டடாக செய்யலை. ஆனால் நீங்கள் பழைய அவருடைய கமிஷனர் பேசும்பொழுது அங்கே அந்த கூட்ட பிரச்சனை என்னைக்கு 3ஆம் தேதி நடக்கிற அன்னைக்கு கமிஷனர் பேசும்பொழுது ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார், ஐயா இது நீதிமன்ற உத்தரவு, நீங்கள் அமுல்படுத்தி ஆகணும், இல்லைன்னு சொன்னால் உங்கள் மேலே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வரும் அப்படின்னு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஐ வில் ஃபேஸ் இட் அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப சாதாரணமாக நான் பார்த்துக்கிறேன், போ, என்ன நீதிமன்றம் தானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தொனியில் அந்த கமிஷனர் அன்னைக்கு பேசுகிறார். அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வந்து, ஐயா எங்கெல்லாம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், வாண்டடாக நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கணும்னு எங்கள் நோக்கம் இல்லை அப்படின்னு காலில் விழாத குறையாக வந்து கதறாங்க நீதிமன்றத்தில். யார்? அந்த அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரு, துணை கமிஷனரு, அதே மாதிரி கலெக்டர். இந்த கலெக்டர் கொடுத்த அஃபிடவிட்டில் மற்ற எல்லாரையும் நீங்கள் போங்க, அடுத்த முறை நீங்கள் ஆஜராக வேண்டாம், கலெக்டர் மட்டும் ஆஜராகணும், நேற்றுக்கு மார்ச் 2 ஆஜராகணும்னு சொல்லி நீதியரசர் சொன்னார். நேற்றுக்கு ஏன் கலெக்டர் மட்டும் ஆஜராக சொன்னதுன்னா, முதல்ல அவர் அஃபிடவிட் போட்ட அஃபிடவிட்டில் ரொம்ப இதெல்லாம் வந்து நாங்கள் வேணும்னே பண்ணல அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி அந்த அஃபிடவிட்டில் இருந்தது. ஆகையினால இந்த அஃபிடவிட் சரியில்லை, அவர் போட்டது வாண்டடாக வேண்டுமென்றே அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற உணர்வோடு இல்லை, பார்த்துக்கலாம் கோர்ட்டு அப்படின்ற மாதிரியான தான் போகுது. அதனால் கலெக்டர் ஆஜராகணும்னு நேற்றுக்கு ஆஜராக சொல்கிறார். அப்போ அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க, மீண்டும் ஒரு அஃபிடவிட்டு. அந்த அஃபிடவிட்டில் நான் வந்து உணர்வுபூர்வமாக அதே மாதிரி நீதிமன்றத்தை அவமதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை,
அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் 144 போட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறார். நீதிமன்றத்தை என்றைக்கும் மதிக்கக்கூடியவன், நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை அமுல்படுத்த வேண்டியது தான் என்னுடைய வேலை, அதையெல்லாம் நான் தெரிந்தே இருக்கின்றேன் இப்படியெல்லாம் சொல்லி அந்த அஃபிடவிட்டில் போட்டு, அதனால் இது மாதிரி ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து கதறாத குறையாக நேர்த்திக்கு கலெக்டர் போய் கெஞ்சுறார். அப்போ உடனே இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதில் இருக்கு. அப்போ ஜட்ஜு கேட்குறார், அப்படியா தள்ளுபடி பண்ணணும், ரைட் பார்ப்போம். ஆனால் நீ அன்னைக்கு விலக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு 5 பேர், நான் சொல்கிற 5 பேர், இந்த வழக்குதாரர்கள் யாரெல்லாம் மனுதாரர்களோ அந்த 5 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் மேலே எங்கே தீபத்தூண் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையை கூட இருந்து நடத்தி கூட்டிகிட்டு வா, முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது நான் மட்டும் முடிவு பண்ணுறது இல்லை, இது தமிழ்நாடு முழுக்க மாநில நிர்வாகம் முடிவு பண்ணணும் அப்படின்னு. மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைவர், ஆட்சித்தலைவர் தான் மாவட்டத்தினுடைய நிர்வாகத் தலைவர். அவர் தான் முடிவு பண்ணணும். உயர்நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய இடத்துல நீ தான் இருக்க. அதனால நீ இது பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னு சொல்லணும். 15 நிமிஷம் டைம்னு. 15 நிமிஷம் இல்லைங்கய்யா, என்னால் பண்ண முடியாதுய்யா, நான் மற்ற மாநில நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்கணும், அதுக்கு பிறகு தான் நான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்றார். அப்போ நாளைக்குன்னா புதன்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டைம், நீ முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு வா. 4 மணிக்கு நீ ஆஜராக தேவையில்லை, அந்த போலீஸ் கமிஷனர், அந்த துணை கமிஷனர் இவங்கெல்லாம் ஆஜராகட்டும், பதில் சொல்லட்டும் அப்படின்னு அப்படி சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது கூடவே நம்முடைய மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி பேசும்பொழுது அந்த தீர்ப்பு வந்தப்ப ரகுபதி பேசின வார்த்தைகள், அதாவது பணத்தை எங்கே எரிக்கணுமோ அங்கே தான் எரிக்கணுமே தவிர எங்கே ஒன்றா எரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, இந்த விளக்கேற்றக்கூடிய தீபத்தூண் ஒரு மங்களகரமான நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதையும் பணத்தை எரிக்கிறதையும் சமமாக பார்த்து பாருங்க. எந்த அளவுக்கு இந்துத்துவம் மீது, இந்து மக்களுடைய நம்பிக்கைகள் மேலே எவ்வளோ ஒரு வெறுப்புணர்வு இருந்தால் இந்த வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரும் பாருங்க. அறிவில்லையான்னு கேட்டிருக்க நீதிமன்றம். ஆமாம், நீதிமன்றம் அதாவது நீதியரசர்கள் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து இதெல்லாம் பேசுகிறாரு, இவரெல்லாம் எப்படி சட்டத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இந்த இதுவே கிடையாது. அதாவது பொதுவாகவே இந்த திமுக காரங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. எதை எப்படி பேசணும், எங்கே பேசணுங்கிறத பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவங்களுடைய ஆட்சியும் சரி, அவங்களுடைய அதிகாரங்களையும் கூட எங்கெல்லாம் தவறாக பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் தவறாக பயன்படுத்துவாங்க. அவங்க எதிர்பார்க்கிற தீர்ப்பு வரலன்னு சொன்னால், அவங்க நினைக்கிறது நடக்கலைன்னு சொன்னால், அது யாராக இருந்தாலும் அவர்களை மிக மோசமாக, மிக கடுமையாக, ஆபாசமாக, அருவருக்கத்தகையில் பேசக்கூடிய ஆட்கள். இது நீதிமன்றம், நீதி அரசருங்கிறதுனால இந்த அளவில் பேசி நிறுத்திட்டாங்க. அதனால தான் அவங்க மேலெல்லாம் இன்னைக்கு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். யாரெல்லாம் நீதி அரசரை கேவலப்படுத்தி அதாவது அவமரியாதை படுத்தினாங்களோ அவங்க மேலாம் வழக்கெல்லாம் போட்டுருக்கு. அது ஒரு பக்கம் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நீதிபதி, முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன், அதே மாதிரி இப்போ இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அதில் இந்த வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் கூட அவங்க மேலாம் கூட எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மனோ தங்கராஜ் இவங்க பேர்லாம் விசாரணையானது நடந்து அதெல்லாம் சீலிட்ட கவரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் நீதிமன்றத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ, நீதி அரசரை, குறிப்பாக GR சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு போன பிறகு மேல்முறையீட்டில் இருந்த 2 நீதிபதிகள், இவங்க 3 பேரையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கலாமா அப்படியெல்லாம் சொல்லி பேசினதுக்கு அவங்களுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிச்சாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தோம். சுப்ரீம் கோர்ட்டின் அடிப்படையில், உத்தரவின் அடிப்படையில் அவங்க மேலே விசாரணை நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க இந்த மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இவங்களோட கூட்டணி கட்சிகள், இந்த அர்பன் நக்சல்ஸ், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்பு வரலை, இவங்க எதிர்பார்க்கறது நடக்கலைன்னு சொன்னால், அது யாராக இருந்தாலும் மிக கேவலமாக பேசக்கூடியவர்கள். அதைத்தான் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. அதைத்தான் ரகுபதி அவர்கள் பேசியிருக்கின்றார். ரகுபதி அப்படி பேசினதுனால நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஒரு சட்ட அமைச்சருக்கு இது கூட தெரியல, ஒரு அடிப்படை புரிதல் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. அதனால ஆனால் இதுக்கெல்லாம் மாறிடுவாங்களா இவங்கெல்லாம், இதெல்லாம் கொஞ்சமாவது இவங்க உரைக்குமா, இவங்களுக்கு ஏதாவது உடனே இது இனிமே ஐயோ நம்ம நீதிமன்றத்தை அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மாதிரி விமர்சனம், தனி மனித விமர்சனம், நீதி அரசர்கள் மேலான விமர்சனம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்திடுவாங்களான்னா நிறுத்த மாட்டேன்.
இவங்க எப்பவுமே இப்படி தான் பழக்கம், இவங்க இப்படி தான் பேசி பழக்கம், இப்படி தான் வளர்ந்தாங்க, இவங்களுடைய தலைவர்கள் இப்படி தான் இருந்தாங்க, அதனால தான் இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க இனிமேலும் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீதிமன்றத்தை என்னைக்கும் மதித்ததாக இவங்க வரலாறே கிடையாது. அவ்வளோ மோசமான நீதிமன்றத்தை, அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காதவர்கள் இந்த ஃபாசிஸ்ட் டிஎம்கே கூட்டம். அதனால இது இவங்க இப்படி தான் இருப்பாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதன்கிழமை 4 மணி வரைக்கும் வந்து நீதிமன்றம் இப்போ வந்து அவங்களுக்கு அவகாசத்தை கொடுத்துருக்கு இல்லையா? இப்போ இந்த தீர்ப்புனால இப்போ வருகிற தேர்தல், அதாவது இன்றும் 40 நாட்கள் தான் இருக்குது, இப்போ இந்த தீர்ப்புனால வந்து திமுகவுக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து தேர்தலில் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஏற்கனவே மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்து விரோத ஆட்சி இந்த திமுக ஆட்சி நடத்துக்கிறது. இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து இவர்கள் எல்லா விஷயத்தையும் அமல்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உலமாக்களுக்கு நிதியை வாரி, அரசாங்க நிதியை வாரி வாரி இறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்துக்களுக்கு கிள்ளி கொடுக்கறதுக்கு கூட தயாராக இல்லை. அள்ளி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் முஸ்லீம்களுக்கு அரசு நிதியிலிருந்து, இந்துக்களுக்கு கிள்ளி கொடுக்க கூட தயாராக இல்லை. மனசு வரல. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பணத்தை எடுத்து இந்து கோவில்களுக்கு எதிராகவே ஆஜராகி, வக்கீல்களுக்கு ஃபீஸை கொடுத்து ஆஜராகி, இந்து கோவிலினுடைய விஷயங்களுக்கு எதிராக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை நியமிக்கின்றார்கள். நீங்கள் இதே நீதிமன்றத்தில் இதே வழக்கு சம்பந்தமான ஒரு வழக்கறிஞர் அதில் ஆஜராகி பேசுகிறார். வழக்கு இது முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறதுனால 2 இடத்துல வழக்கு ஏற்ற முடியாது. பாருங்கள், யார் அதுக்கு பணம்? அந்த கோவிலில் உண்டியல் பக்தர்கள் கொடுத்த பணத்தை எடுத்து இவருக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. இவர் அந்த கோவிலுக்கு எதிராக, முருகனுக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறார். அது மாதிரி இவ்வளோ மோசமான வேலைகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே மக்கள் மனசில் இவர்களுடைய விலைவாசி, விஷய உயர்வு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட இந்து மதத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு இந்து முன்னணி அமைப்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், இந்துக்களுக்கு எதிராக இந்த 5 ஆண்டுகளில் அதிகமான கோவில்களை, இந்து கோவில்களை இடித்தது, இந்துக்களுக்கு உரிய சலுகைகளை கொடுக்க மறுத்தது, இந்த மாதிரி மாறாக சிறுபான்மையினர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனது விளைவு. இன்னைக்கு மக்கள் இந்த இடத்துல நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து கூட இந்த அரசாங்கம் விளக்கேற்ற, தீபமேற்ற அனுமதிக்கல. பூர்ணச்சந்திரன் இறந்து போனார். தன்னுடைய உடம்புல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து கூட விளக்கேற்ற முடியலையே, தீபம் ஏற்ற முடியலையேன்னு பூர்ணச்சந்திரன் இறந்து போனார். இறந்து போன பூர்ணச்சந்திரன் அவர் வீட்டுக்கு போய் யாராவது இது வரைக்கும் பார்த்தாங்களா? திமுகவினுடைய அமைச்சர்கள் பார்த்தாங்களா? முதல்வர் போய் பார்த்தாரா? யாரும் போய் பார்க்கல. இன்னைக்கு பிரதமர் போயிருக்கார். பிரதமர் போன உடனே பிரதமரை பாருங்க, போய் அங்கே வந்து கலவரத்தை தூண்டுறதுக்காக அப்படின்னு பேசிட்டுருக்காங்க. நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாமல் போயிருக்கீங்க. அதை மக்கள் பார்க்குறாங்க. பிரதமர் எங்கேருந்து அந்த பிரதமர் வந்து பேசும்போது அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய மனைவி பூர்ணச்சந்திரனுடைய மனைவி கிட்ட அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அது எவ்வளோ முக்கியமான வார்த்தைங்க பாருங்கள். உங்களுடைய அப்பா இனிமேல் நான் தான், உன் குழந்தைகளை படிக்க வைக்கிறது, உன்னுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவர் தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் இருக்காரு, நான் தான் அப்பா அப்பான்னு சும்மா சொல்லிட்டு போறாரு. ஆனால் போய் இது வரைக்கும் போய் பூர்ணச்சந்திரன் இறந்து போனார், தற்கொலை பண்ணார். உங்களுடைய தவறான நடவடிக்கை, நீங்க நீதிமன்றத்துக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையின் காரணமா ஒரு அப்பாவி உயிர் போச்ச. இது வரைக்கும் போய் பார்த்தீங்களா? ஆனா இப்போ வரைக்குமே வந்து இப்போ திமுக வந்து இந்த பூசாரிகளுக்கான மாநாடு, அவங்களுக்கான வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டா ஓய்வு பெற்ற அவங்களுக்கான நிதியிலிருந்து எல்லாமே வந்து எப்போ கொடுத்தாங்க? இப்போதான். நீங்கள் எப்போ சொன்னீங்க? திமுக தேர்தல் அறிக்கையில் இதை சொன்னீங்க. அப்போ கோரிக்கை வச்சதுனால கிராம கோயில் பூஜாரிகள் இதற்கான ஆர்ப்பாட்டங்களை, மாநாடுகளை நடத்தின சமயத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் பண்ணுவோன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எப்போ பண்ணீங்க? உலமாக்களுக்கு பணத்தை வாரி கொடுக்குறீங்க. 50,000 ரூபா ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுக்குறீங்க. இங்கே பூஜாரிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 10,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அந்த 1000 ரூபாய் இவங்களுக்கு பூஜாரிகளுக்கு எவ்வளோ தெரியுமா? மாதம் 1000 ரூபாய். இனிமேல் 1500 ரூபா கொடுப்போம்னு அறிவிப்பு, இன்னும் கொடுக்கல. இனிமேல் 1500 ரூபா கொடுப்போங்கிற அறிவிப்பு முந்தா நாள் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எத்தனை பூஜாரிகள்? 10,000 பூஜாரிகள். உலமாக்கள் எத்தனை பேர்? 7,000 சில்லற பேர். இங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களில் வெறும் 10,000 பேர் மட்டும் எடுத்து 1,500 ரூபா கொடுங்க. 1,500 ரூபாயில் இன்றைக்கி ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? ரைட்டு. நீங்கள் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறீங்களே, அங்கே எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? அங்கே 50,000 கொடுக்குறீங்க, இங்கே 10,000 ரூபா கொடுக்குறீங்க. யாரை ஏமாத்துற வேலை அது? அப்ப இந்துக்கள் நீங்க வந்து இந்த பணம் கொடுக்குறீங்கல்ல, இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்து கொடுக்குறீங்க? அரசாங்கத்தினுடைய பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கல, கோவில் வருமானத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க.
அதை தான் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கே, திருப்பரங்குன்றம் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் அது அரசுக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லி நிச்சயமா நாம அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த எந்த கோவிலுமே அரசுக்கு சொந்தமான கோவில் எதுவுமே கிடையாது. அரசு அதனுடைய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய கோவில்கள். அவங்களும் நேரடியாக நிர்வாகம் பண்ண முடியுமா? முடியாது. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் என்ன சொல்லுது? நேரடியாக இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை போட்டு நிர்வாகம் பண்ண முடியுமான்னா முடியாது. அங்கே ஒரு அறங்காவலர் குழு இருக்கணும். அந்த குழுவில் இந்த ஈஓன்னு சொல்லக்கூடிய இவரும் கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அங்கே ஏதாவது ஃபண்டு மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை மேற்பார்வையிடுவதற்கான வேலை, அதான் இவங்களோட ரோல். அது தவிர்த்து மீதி எல்லா விஷயம் சொத்துக்களை பாதுகாக்கிறது இதெல்லாம் தான் இவங்களுடைய வேலை. அதெல்லாம் எந்த வேலை இவங்களுடைய வேலையோ அதெல்லாம் விட்டுட்டு அந்த கோவில்கள் எந்த கோவிலுடைய இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அதுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு கடந்த 23ஆம் தேதி நாம் தமிழ்நாடு முழுக்க கந்த சஷ்டி கவசம் சொன்னோம். ஏன்னா அன்னைக்கு சஷ்டி கிருத்திகை 2 நாளும் சேர்ந்து வருது, ஒரே நாளில் வர விசேஷம். அது ஒரே நாளில் சஷ்டியும் கிருத்திகையும் சேர்ந்து வருவது என்பது விசேஷமான நாள். அதனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் எல்லா கோவில்கள்லையும் போய் கந்த சஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னு நாம சொல்றோம். நாம சொன்னதுன்னா முருக பக்தர்கள் பேரவை அறிவிக்கிறது, நாம இந்து மணி ஆதரவு கொடுத்து எல்லா இடங்களையும் முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்வோம், பாராயணம் பண்ணுவோம், கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுவோம்னு சொல்லி எல்லா கோவிலுக்கும் போறோம். எல்லா கோவில்கள்லையும் தனியார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. கந்த சஷ்டி கவசம் தானே இங்கே தாராளமாக பாடிட்டு போங்க. அரசு நிர்வாகம், அதாவது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள், அந்த கோவில்களில் மட்டும்தான் பிரச்சனை. அங்கே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணக்கூடாது, வெளியே போயிடுங்க, அனுமதி கிடையாது. உதாரணமாக சென்னையில் போரூரில் இருக்கக்கூடிய கோவில், முருகர் கோவில், அந்த கோவிலுக்குள்ள பக்தர்களே அனுமதிக்கலை. நீங்கள் உள்ளே போய் கந்த சஷ்டி கவசம் பாடக்கூடாது. ஏங்க கந்த சஷ்டி கவசத்தை முருகன் கோவிலில் பாடாமல் வேற எங்கெங்க பாடுறது? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாடக்கூடாது, நாளைக்கு வந்து பாடு. ஏங்க இன்னைக்கு பாடக்கூடாது? இன்னைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஈஓ சொல்றாரு கூடாதுன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கார். ஆகையினால அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்லுது. காவல்துறை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸு, ஒரு ஏசி தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு, யாரும் மக்கள் உள்ளே போய் கந்த சஷ்டி கவசம் சொல்லிடக்கூடாது. ஒரு இதுல அறந்தாங்கில ஒரு இன்ஸ்பெக்டர் ரிட்டர்னில் கொடுக்குறார், கந்த சஷ்டி கவசம் சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். எங்க கந்த சஷ்டி கவசம் சொன்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்குமா? கோவிலுக்குள்ள போய் நீங்க கந்த சஷ்டி கவசம் சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும், மற்ற பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதனால தடை போடுறாரு. எவ்வளோ மோசமானது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தொடர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகள் ஏதாவது தவறி வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக வரமாட்டாங்க. அப்படி ஏதாவது தவறி வந்தா நாளைக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு கூட, சாமியை வணங்குறதுக்கு கூட நீ கையெடுத்து கும்பிடலாமா இல்லையான்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆட்சி, இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான இந்துக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. ஆகையினால இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிக ஆழமாக இந்து விரோத அரசாங்கம் இந்த திமுக செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது பதிவாகி இருக்கிறது. ஆகையினால நிச்சயமா மக்கள் இவர்களை நிச்சயமா திமுகவை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிறதா நிச்சயம். நீங்க தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவனும் செத்ததுக்கு இங்கே ரோட்டை மறிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. இந்த பதிவு ஈரானில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே போராட்டம் பண்ணதுக்காக இதில் ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் இதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க? அதாவது நீங்கள் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட போராட்டம் அப்படின்னு சொல்லி முந்தா நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆமாம். அதாவது பீட்டர்ஸ் ரோட்லேருந்து கிளம்பி புதுக்கல்லூரி வழியாக நேராக அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட போகிறாங்க. நாங்கள் இந்து முன்னணி சார்பில் பங்களாதேஷில் படுகொலையாகிறோம், இந்துக்கள் அங்கே படுகொலை பண்ணுறாங்க, இனப்படுகொலை நடக்குது. இந்த இனப்படுகொலையை கண்டித்து 5 நாளைக்கு முன்னாடி நம்முடைய சென்னை மாநகர ஆணையாளர்கிட்ட, ஐயா நாங்கள் 5 நாளுக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட தேதியில் ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய இடத்துல, வழக்கமாக நடத்த வேண்டிய அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு மனு கொடுத்துட்டு 5 நாள், நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னா இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு அனுமதி இல்லைன்னு கொடுக்குறீங்க. நேத்திக்கு நடந்த ஒரு நிகழ்வுக்கு இன்னைக்கு காலையில் முன் அனுமதி வாங்கலை, எதுவும் கிடையாது, ஊர்வலமாக வராங்க.
மைக் செட்டு வச்சுக்கிட்டு ஒலிபெருக்கி வச்சு ஒலிபெருக்கில் பேசுகிறாங்க. அதில் மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இத்தனை பேர் ஊர்வலமாக வர்றதுக்கு எப்படி காவல்துறை அனுமதித்தது? நீங்கள் ஊர்வலமாக, நீங்கள் சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே, இந்த நாட்டினுடைய சட்டம் அனைவருக்கும் சமம் தானே. எங்களுக்கு இந்துக்களுக்கு 5 நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும், முஸ்லீம்களுக்கு நினைத்தால் உடனே ஆர்ப்பாட்டம் நடத்தலான்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம், எதிர்கட்சிக்கு ஒரு சட்டம்னு எதாவது இருக்கா? சட்டம் எல்லாருக்கும் காமன். நீங்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை இந்த மாநில அரசாங்கம், இந்த சென்னை மாநகர காவல் ஆணையம் ஏன் இதை செயல்படுத்துதுங்கிறது தான் நம்முடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்குது, யாரோ ஒருத்தர் இறந்து போகிறார். இறந்து போனவர் முஸ்லீம்ங்கிறதுனால இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. இறந்து போன ஒரு முஸ்லீம்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அரசியல் கட்சியெல்லாம் பாருங்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன், தனி அரசு, இந்த மாதிரி லெட்டர் பேட் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய இந்த காமெடி நடிகர் ஒருத்தர் இருக்கார், என்ன பேர், அவர் பேர் கருணாஸ், காமெடி நடிகர், அவர்லாம் வந்து நிற்கிறார். சினிமாவிலையும் காமெடியன், நிஜத்தில் வாழ்க்கையிலையும் காமெடியன், அந்த காமெடியனும் சேர்ந்து வந்து நிற்குன்னு அதுக்காக ஆர்வம். ஆனால் இந்த காமெடியனோ இல்லை இந்த தனி அரசோ இல்லை இந்த திருமாவளவனோ இந்த ஆளுநர் ஷானவாஸோ பங்களாதேஷில் இந்துக்கள் படுகொலை, இனப்படுகொலை நடக்கும்பொழுது ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்களா? இந்த இடத்துல ஒரு அந்த கோமானிங்கிற அந்த அயத்துல்லா கோமானிங்கிற ஆள் ஈரானில் ஒரு மிகப்பெரிய படுகொலையாளன், பயங்கரவாதி, அப்படியெல்லாம் செய்தி வருது. நாம் சொல்லலை, அது செய்தியாக வருது. அவன் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்தவன் அப்படியெல்லாம் சொல்லி வருது. அந்த நாட்டில் அவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய கிளர்ச்சி நடக்குது. உலகம் முழுக்க அதுக்கான ஆதரவு. இறந்த பிறகு நீங்கள் கனடாலெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பப்ளிக் பிளேஸில் பார்க்கில் டான்ஸ் ஆடுறாங்க. ஏண்டான்னா அயத்துல்லா கமானி செத்து போயிட்டான், ஒரு பயங்கரவாதி, ஒரு சர்வாதிகாரி அழிஞ்சாங்கிறதுல சந்தோஷம். நாங்கள்லாம் ஈரானியர்கள் அந்த நாட்டை விட்டு அகதிகளாக பல நாடுகளில் அலைஞ்சிட்டு இருக்கோம், காரணம் இந்த ஆள், அவன் செத்தது நிம்மதின்னு சொல்லி. நீங்கள் உண்மையிலே முஸ்லீம்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னா, சவுதி முஸ்லீம் நாடு தானே, துபாய் முஸ்லீம் நாடு தானே, ஷார்ஜா எல்லா இடத்துலையும் குண்டு போடுறானே, பஹ்ரைன் மேலே ஏன் குண்டு போடுறான்? அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க? எத்தனை பேர் இன்னைக்கு நாடு திரும்ப முடியாமல் அங்கே எங்கேயோ ஒரு இடங்களில் பாதுகாப்பான இடங்களில் தங்குறதோ, எந்த இடத்துல குண்டு விடும், எப்போ சாக போகிறோன்னு தெரியாமல் பல பேர் காத்துட்ருக்காங்க. ஈரானில் இருக்கக்கூடிய படிக்க போன நம்ம ஊர் பசங்க, நம்ம ஊர் இந்துக்கள், நம்ம ஊர் இந்தியர்கள் எத்தனை பேர் இன்றைக்கும் அங்கே இருக்கான்? அவங்களையெல்லாம் பத்திரமா கொண்டு வர வேண்டாமா? இதையெல்லாம் விட்டுட்டு நீ உடனே கொமானி இறந்து போயிட்டான், அவன் மேலே அமெரிக்காவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு தூதரகத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ போகிறாங்க. நீ எதுக்கு போகிற? அரசியல் கட்சிகள் நீங்கள் அப்படியே போனாலும் அவர்கள் போகிறதுக்கு அனுமதி இருக்குது, சட்டம் அனுமதிக்குதுன்னு சொன்னால், நாங்கள் இந்துக்களுடைய படுகொலை, இனப்படுகொலை பங்களாதேஷில் நடக்கும்போது அதை கண்டித்து 5 நாளுக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு, தடை விதிக்கிறதுக்கு எப்படி இது சட்டம் செல்லுபடி ஆகும்? சட்டம் ஒன்று தானுங்க. ஏங்க இந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம்னு எதாவது இருக்கானே? கிரிமினல் சட்டம் ஒன்று தானே. கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று, சிவில் சட்டம் வேணால் மாறி இருக்கலாம், கிரிமினல் ஆக்ட் எல்லாருக்கும் காமன் தானே. அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வுகளை, மத ரீதியான பாகுபாடை இந்த அரசாங்கம், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அதனுடைய ஏவல் துறை, காவல்துறை இதெல்லாம் செயல்படுத்துறது காரணம் என்னன்னு தான் நம்ம கேட்குறோம். அதனால தான் எங்கேயோ செத்தா, எங்கேயோ ஏதோ நடந்தா இங்கே வந்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? இங்கே ஏன் சாதாரண மக்களுடைய பொது வாழ்க்கையை, பொது அமைதியை குலைக்கிற மாதிரி, சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற மாதிரி இவர்கள் நடக்கிறார்கள்? அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது, காவல்துறை கைகட்டி நிற்கிறது. அதுதான் நம்முடைய நோக்கம்.